ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் இன்றைக்கி வெளியில் கிளம்புறேங்க. அதனால் காலையில் நேரத்துலேயே எந்திரிச்சாச்சு. காலையில் நேரத்துலேயே எந்திரிச்சு தக்காளி சாதம் ரெடி பண்ணிட்டேன் கொண்டு போகிறதுக்காக. பாருங்கள், இப்போ பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். டிஃபன் பாக்ஸில் நானும் என் பெரிய பையனும் தான் கிளம்புறோம். அதனால் ஆளுக்கு ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காண்டி எடுத்து வச்சாச்சுங்க. பாருங்கள், கூழ் காய்ச்சி வச்சுருக்கேன். கம்பங்கூழ் காலையில் குடிக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிக்கிறலாம்னு. இப்போ குழம்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. என் சின்ன பையனுக்கும் எங்கள் மாமாவுக்கும் சரி ஒயிட் ரைஸ் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்றதுக்காண்டி ரெடி பண்ணியாச்சு. குழம்பு, ஒயிட் ரைஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா ஜூஸ் போட்டுக்கிறலாம், ஆப்பிள் ஜூஸ் அப்படின்றதுக்காண்டி முந்திரி பருப்பு 4, ஆப்பிள் பழம் கட் பண்ணி போட்டிருக்கேன். சர்க்கரை போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறலாம். வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்ம வெளியில் எங்கேயும் போகாமல், கடைக்கு போகாமல் டக்குன்னு நேரடியாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமாகவே போய் ரீச் ஆகிடலாம். அதுக்காண்டி தான் சரி நான் முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த வெயில் டயத்தில் கூலிங்காக இருக்கணுன்றதுக்காண்டி ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் நான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது பார்த்திங்களா, அதனால் கூலிங்காக குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காண்டி. நம்ம போகிறதுக்குள்ளே கூலிங் கொஞ்சம் கம்மியாயிரும், இருந்தாலும் லைட்டாக கூலிங்காக இருக்கும் இல்லையா, அதனால தான். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள், ஐஸ் வாட்டரை தான் ஃபுல்லாக ஊற்றி இது பண்ணுறேன். அதுக்கப்புறமா அந்த வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சதுக்கப்புறமாவும் ஐஸ் கட்டி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஐஸ் கட்டி சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கும். நம்ம குடிக்கும்போது கொஞ்சம் லைட்டாவது கூலிங் இருக்கும் இல்லையா, அதனால தான் ஐஸ் கட்டி சேர்த்துருக்கேங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம கிளம்ப வேண்டியது தான். இப்போது கிளம்பி வந்தாச்சுங்க. கிளம்புனதுக்கப்புறமா இந்த கவரில் நம்ம சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வச்சு கட்டி வச்சிட்டோம்னா கீழே கொட்டினாலும் அந்த வேக்கில் கொட்டாது. அதுக்காக தான் நான் கவரில் வச்சு வைக்கிறது. பாருங்கள், வாட்ரு பாட்டிலு அந்த ஜூஸு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. லைட்டாக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஐஸ் வாட்டர் தான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறமா சரி கூழ் ஒரு டம்ளர் குடிச்சிடலான்றதுக்காண்டி கூழ் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். கூழும் குடித்ததுக்கப்புறமா இருக்கிற பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டோம்னா சாயந்தரம் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் நம்ம. அதுக்காண்டி தான் வெளியில் எங்கே கிளம்புனாலும் இந்த மாதிரி தான் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்புவேன். பாருங்கள், இருக்கிற பாத்திரத்துலையும் தேய்ச்சாச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற வியூவர், சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிங்கன்னா தான் மற்றவங்களுக்கு போய் சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம், பாய்மா.